நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி நடைபோட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தற்போது எப்படா நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன், 7.5 வருஷமாக 7.5 பிணியில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், துயரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 7.5 வருஷமாக நான் எங்கெங்கே இருந்தேனே நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தத்திலும் கவலையிலும் பயணித்து வந்த அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் மாற்றத்தை சனி பகவான் மூலமாக உறுதியாக நீங்கள் பெற போகிறீங்க. மாற்றம் உங்களுக்கு தற்போதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னுமே வெற்றி நடைபெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். உங்களை பார்த்து எத்தனை பேரை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்னங்க நீங்கள் ராசியாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, கவலைப்படவே தேவையில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையை ஃபுல்லாக உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு வெளியே சிரிச்ச முகமாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. வேறு வழி இல்லைல்ல, நம்ம இங்கே நடிகனாக தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி உங்களை உருவாக்கிட்டாங்க. 7.5 வருஷமாக உங்களை அதரசம் பட்டி தொட்டி திங்கரி எல்லாம் பார்த்து தான் உங்களை கூட இருந்தவங்களாம் செதுக்கியிருக்காங்கல்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் கற்றுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா அப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் அவ்வளோதான் கவலைப்பட்டீங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லி நீங்களே ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்தீங்க. இந்த போராட்டம் இனிமேல் முடிவுக்கு உண்டு. இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய ஆற்றல் மகராசி என்பதற்கு உறுதியாக உண்டு. நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட நீ தான் பேசுறதுன்னு சொல்லி உங்களை குற்றத்தை சுட்டுவாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், எதுக்கடா நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம இந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவோம். நீங்கள் கடந்த 2.5 வருஷமாக போராடினீங்க, ஆனால் வீமுக்குனே உங்களை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை. அதுவும் இந்த கடந்த ஒரு டிசம்பர் எண்டுலேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு ஏண்டா இருக்கேங்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்காங்க. உத்திராடத்துக்கு 80% போராட்டம். மகர ராசினியர்களுக்கு கடந்த 12ஆம் மாதத்துலேருந்து டிசம்பர் 12லேருந்து, அதாவது 2024 டிசம்பர் மாதம் 12ஆம் மாதத்திலிருந்து உறுதியாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மே வரையுமே அந்த போராட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் புத்தாண்டுலேருந்து கொஞ்சம் மாற்றம் உண்டு. ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். கவலை இல்லாத வாழ்க்கை. புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு படிப்படியாக ஏற்றம். ஜூன் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி இதை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் இனிமேல் செஞ்சு முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு. வெளிநாட்டில் போய் காலை வச்சுட்டு வந்துட்டேன், இந்த நிலாவில் போய் காலை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வெளிநாடில் இன்னும் ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் கட்டாயமாக இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போய் சுற்றுலா மூலமாகவோ அல்லது பொருளாதாரத்துக்காகவோ நீங்கள் கால் வைக்கிறதுக்கான அமைப்பு கிரகங்கள் ரீதியாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் உறுதியாக வெளிநாடு எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக வெளிநாடு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு ராகு பகவான் சுய ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய தசாபுத்தியில் ஏதாவது கிரகங்கள் அமைப்பில் தசாபுத்தி நல்ல தசாபுத்தி அமைப்பு இருந்தால் வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு. அதேபோல் கொடுத்த காசு வரலை, கொடுத்த பணத்தை வாங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் கொடுத்த காசு உங்களை தேடி வந்துடும். பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு கட்டி பாதியோடு நின்றுச்சு, வீடு கட்ட முடியல, பாதியோடு நின்றதை செயல்படுத்த முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இனிமேல் அதை கட்டி முடிப்பீங்க, ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. வீடு இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒத்திக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒத்திக்கினா எப்படின்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதான் ஒத்தி. ஏன்னா எங்கள் ஊர் சைடு அதை ஒத்திக்கின்னு சொல்லுவோம். சில பேர் வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து அந்த வீடை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ கரையமாக எழுதி வைக்கலாம். இதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செஞ்ச செலவு இனிமேல் அந்த செலவு கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம். தாய் மாமா உறவுட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் மாமா உறவுட்ட மட்டும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கவனமாக இருங்க. தாய் மாமாவை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லிடுங்க. ஏன்னா அவர் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உங்களுடைய அமைப்பு ரீதியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி தாய் மாமாவுக்கு பிரச்சனை வருதுன்னா தாய் மாமா
பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடை கட்டாயமாக பண்ண சொல்லுங்கள், அல்லது ஆஞ்சநேய வழிபாடு பண்ண சொல்லுங்கள். தாய்மாமாக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கட்டாயமாக இந்த வழிபாடை பண்ண சொல்லுங்கள். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. சொந்த தொழில் புதிதாக தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. லாபங்கள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்றமான வாழ்க்கை, ஏற்றமான சூழ்நிலைகள் அதிகமாக கொடுக்கின்றன. இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், அதாவது ஒரு 60% கிடைக்குன்னா அல்லது 80% கிடைக்குன்னா ஒரு வழிபாடு மூலமாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல, பிரச்சனையை குறைச்சிக்கலாம்ல. அப்படி பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி பகவானை முழுமையாக வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அவர் செல்வதனால வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யுங்க. கொண்டக்கடலை மாலை நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் மாலையாக போடுங்க. அதேபோல் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டுமென்றால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்காக தான் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பின்பற்றிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அரசாளும் தன்மை உறுதியாக ஏற்படும் என்பதை குறிப்பிடுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.